ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் ட்ராகன் பிளான்ட் வாங்கி நட்டு வச்சுருந்தேன். அதில் ஒரு செடி அழகாக காய்ச்சி பழம் வச்சிருச்சு. இன்றைக்கி லாங் வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம், ட்ராகன் செடியிலேருந்து எப்படி பதியம் விடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க அந்த பழத்தை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அணில் வந்து எனக்கு முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்குது. வாப்பா வாப்பா, நல்லா பழுத்துருச்சு. அந்த காம்பை அறுக்கணும். அந்த அணில் ஒடியாடுறது, நான் வந்தால் ஓடிடுறது, திரும்ப ஒடியாடுறது, நான் வந்தால் ஓடிடுறது. பார்த்து செடி உடையா. வாவ், எப்பா சூப்பராக இருக்குப்பா. அதையும் பறிப்பா. நல்லா பழுத்துருக்கு. அதை கட் பண்ணுங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு செடி உடஞ்சதுன்னு சொல்ல பரவாயில்ல. இங்கே கொடுங்களேன். கொஞ்சம் அசந்தா குத்தி பிடுது கடல் முள். சரி பரவாயில்ல, விட்டுருங்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி நம்ம பதியம் போடுறது அப்படின்னா, இந்த செடியை பாருங்கள். இந்த பாருங்கள், எங்கே பாருங்கள், வேர் வந்திருக்கு. இது வந்து வேர். இப்போ நம்ம பதியம் போடணும்னா இந்த இதை வந்து உடச்சி எடுத்துக்கணும். அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க, இதை கட் பண்ணி கொடுக்காம. பதியம் போடணும்ல நம்ம. எந்த இடத்துல வேர் வந்திருக்கோ அந்த கணு வந்து கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வேர் வந்திருக்குன்னா நம்ம ஈஸியாக வந்து பதியம் போட்டுடலாம். கொஞ்சம் நிழலடியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய குரோ பேக்கை நான் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே வந்து வேர் இல்லை, கட் பண்ண பகுதி. இங்கே வந்து பாருங்கள் வேர் இருக்குது. ஸோ அந்த வேர் இருக்க பகுதியை இப்படி கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு மண்ணை போட்டு அந்த வேரை மூடிடுங்க. நட்டு வைக்கிறப்ப நம்ம தண்ணியை வந்து ஊற்றி விட்டுறலாம். ஒரு 30 நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கணு இருக்குது இல்லைங்களா, இந்த கணுலேருந்து புதிய முளைப்பு வந்து வரும். நான் ஏற்கனவே பதியம் போட்டிருக்கிறேன், காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது நான் வந்து ஏற்கனவே பதியம் போட்ட செடி. இங்கே பாருங்கள், இந்த செடி வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், புது துளிர். இதுதான் வந்து ட்ராகன் பிளான்டுடைய புது செடி எனக்கு ரெடி. இதை பிடுங்கினோம்னா வேர் இருக்கும். இப்போ நான் பிடுங்கலை, இந்த முளைப்பே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள், புதிய ட்ராகன் பிளான்ட் நமக்கு வந்து கிடைக்கும். பிடிச்சிருக்குங்களா? இந்த ட்ராகன் பிளான்ட் செடி அதிகமாக பூக்கள் வைக்க, பழங்கள் வைக்க, காய்கள் வைக்க. ஏமா முதல்ல பூக்கணுமா, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக காய் பழம்லாம் வந்துடுமா, அப்படி தானே கேட்குறீங்க? என்ன மாதிரி உரம் கொடுக்கணும் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம கள்ளிக்காட்டுக்குள் சேனல் வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.